வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு பனையூர் அலுவலகத்திற்கு தற்பொழுது கட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய முடிவுகள் அடுத்தடுத்து எடுக்கப்படும் என இந்த நிலையில 2026ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில அதற்கு இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில மாநாடு நடத்தி ஓராண்டுக்கு முன்பாக, அதாவது தமிழக வெற்றி கழக அரசியல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள்ளாக மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்த அடிப்படையில புதிதாக 100 மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதுல பெரும்பான்மையானவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்துல மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்களாகவும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுல நாளை தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உள்ள மாவட்ட செயலாளர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக குறுஞ்செய்தி மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் அணித்தலைவர்கள் நாளை இறுதி செய்யப்பட இருப்பதாகவும் 4 மாதங்களாக மாவட்ட செயலாளர் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில நாளை இந்த பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாக்கெடுப்பு முறையில நடைபெற்ற மாவட்ட செயலாளர் தேர்வு முறையில 100 மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவருமே நாளை நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திற்கு கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமை இருக்கிறார். அவரது தலைமையில தான் இந்த கூட்டம் நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த 2 மாதங்கள்ல அவரது திரைப்பட பணிகள், அதாவது அவருடைய திரைப்படத்துக்கான இறுதி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவருடைய ஷெடியூலை முடித்துவிட்டு முழுமையாக மார்ச் மாதத்திற்கு பிறகு கட்சி பணிகளை விஜய் கான்சென்ட்ரேட் செய்வதாகவும் அதுல கவனம் செலுத்திருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள்